வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற குக்ஸ் பார்த்திங்கன்னா மூலிகை ரசம். வாங்க இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கும். மிளகு சீரக பொடி பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து இப்படி தோலோடவே நீங்கள் இடித்து வச்சுக்கோங்க. தக்காளி எடுத்து கொஞ்சம் கையை வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. அப்புறம் புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை, துளசி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை தாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கிறேன், வரமிளகாய், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு உளுத்தம்பருப்பும் நான் எடுத்திருக்கேங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நாம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கற்பூரவள்ளி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமமும் கொத்தமல்லி விதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகு சீரக பொடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நான் கையால் தான் பொடி பண்ணேன். அந்த மிக்சரையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், மிளகு பொடி சேர்த்தாச்சு, சீரக பொடி சேர்த்தாச்சு. பூண்டு இடித்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி, சீரக பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சிம்லே வச்சு வணக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெகுலராகவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிற புளிக்கரைசலை ஆட் பண்ணுறேன். கரைசல் ஆட் பண்ணதும் உடனே வாட்டர் ஆட் பண்ணிக்காதீங்க. கொஞ்ச நேரம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரசம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ரசம் இப்போது ரெடி ஆகிடுச்சிங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. மழைக்காலத்துக்கும் கொரோனா காலத்துக்கும் ஏற்ற ஒரு மூலிகை ரசம் தயார்.